வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் உருளைக்கிழங்கை வச்சு ரசம் செய்யலாம். நான் அதுக்காக குக்கரில் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை தோல் உரித்து 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை கழுவிட்டு சேர்த்துருக்கேன். இதில் திட்டமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், 1 இன்ச் அளவுக்கு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சோண்டு சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குக்கரை மூடி 3 விசில் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு கல்லூரில் 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நுணுக்கிக்கலாம். ஒன்றும் பாதியமாக நுணுக்கிக்கலாம். இப்போ இது கூட 10 பல்லு பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நசுக்கிக்கலாம். இந்த மாதிரி இப்போ 3 விசில் வந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு, தக்காளி, பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை கரண்டியாலே மேஷ் பண்ணிக்கலாம். குக்கரில் மசிக்கிறதுக்கு வாட்டம் இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி குழியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு கரண்டியால் அதை நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி மசித்தா போதும், ரொம்ப கூழாக்கிட வேண்டாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம இடித்து வச்ச மிளகு, சீரகம், பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகும் கொஞ்சம் வெந்தயமும் போட்டிருக்கேன். ஒரு 2-3 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகாவும் 1 கிள்ளி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வெடிக்கட்டும். கரைச்சி வச்சுருக்க அந்த ரசத்தை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இதை மீடியம் ஹீட்லேயே வச்சு இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டியான அதே நேரத்தில் ஹெல்த்தியான உருளைக்கிழங்கு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சூடான சாதத்தோடு போட்டு கூடவே அப்பளம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.